அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், ஸ்ட்ரோக் வந்தால் ஏதோ இன்னைக்கு காய்ச்சல் வந்தது, ஊசி போட்டோம், நாளைக்கு காய்ச்சல் போயிடுது அப்படிங்கிற கதைலாம் கிடையாது. எனக்கு ஏறக்குறைய 5 ஆண்டுகள் முடியும் போது தான் ஒரு 80% எனக்கு சுகமாச்சு. ஆனால் முதல் ஓராண்டு கையும் காலும் கொஞ்சம் ஒரு இன்ச்சு அளவு நகட்ட முடியாது, தூக்க முடியாது. வலது கையை வச்சு தான் நான் இடது கையை தூக்கி வைக்கணும், வலது கையை வச்சு தான் இடது காலை தூக்கி வைக்கணும். ட்ரெஸ்ஸு போட, ட்ரெஸ்ஸை கலட்டுறதுக்கு, ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு, குளிக்கிறதுக்கு நான் பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்ட்ரோக் வந்த மக்களுக்கு நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள், இட் இஸ் நாட் எ டெய்லி ரெக்கவரி. இன்றைக்கி சுகமாயிரும் அப்படிங்கிறது கிடையாது. இட் இஸ் எ வீக்லி ரெக்கவரி. அதாவது இந்த திங்கக்கிழமை நம்ம எப்படி இருக்கோமோ அதை விட அடுத்த திங்கக்கிழமை கொஞ்சம் மாறி இருப்போம், கொஞ்சம், அவ்வளோதான். இட் இஸ் எ மந்த்லி ரெக்கவரி. இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தா அடுத்த மாதம் 1ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் நல்லா முன்னேறி இருப்போம். அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நோயாளிக்கு தெரியாது நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. எப்படி டெய்லி ஒரு செடியை பார்க்குறோமோ அந்த செடி வளரவே நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு மாதம் விட பார்க்காம இருந்துட்டு பாருங்கள், செடி எவ்வளோ நேரம் வளர்ந்துருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இட் இஸ் நாட் டெய்லி ரெக்கவரி, இட் இஸ் எ வீக்லி ரெக்கவரி, இட் இஸ் எ மந்த்லி ரெக்கவரி, இட் இஸ் அன் ஆனுவல் ரெக்கவரி. ஒரு வருஷம் கழித்து பார்த்தா நம்ம போன வருஷத்தோட அந்த வருஷம் ஏப்பா இந்த பொருளை தூக்கிட்டோமே, நம்ம இடது கை, நம்ம அந்த ஸ்ட்ரோக் வந்த கை கால் நல்லா தன்னால் அசைதை எடுத்து வைக்கிறோம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அருமையான மக்களே, ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு சொல்லுங்கள், நேற்றோட நல்லா இருக்கடா, நேற்றையோட நல்லா இருக்கடா, போன வாரத்தோட சூப்பராக இருக்கடா, போன மாதத்தோட ரொம்ப நல்லா இருக்கடா, இப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த எண்ணத்தை அவங்க மண்டையில் புகுத்திக்கிட்டே இருங்க. பாசிட்டிவ் எண்ணங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படும் போது உங்களுடைய நல்ல வார்த்தைகள் திரும்ப திரும்ப அந்த காதில் நுழைந்து மூளையில் பதிந்து அந்த அடி மனதில் சப்கான்ஷியஸ்னஸில் அது பதியும் போது அவங்க ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக சந்தோஷத்தில் அவர்கள் அந்த சிறைச்சாலையை விட்டு வெளியே வருவாங்க. இது உண்மை, இது சத்தியம். கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார்.